பிலாசபியோட நேச்சரை பற்றி நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல சொன்ன விடயங்கள் என்னன்னு சொன்னா, முதலாவதாக நான் சொன்ன விடயம் இது ஒரு பன்முகத்தன்மை கொண்டது. அடுத்ததாக ஞானத்தின் மீதான காதல் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு வார்த்தைகளுடைய ஞானத்தை தேடுகிற ஒரு ப்ரோசஸ், ஒரு வேட்கையான ஒரு அதை தேடுகிற ஒரு உள்ளார்ந்த ஒரு ஒரு அன்பு என்னும் போது ஒரு ஒரு உந்துதல். அதை அன்பை அறிவை தேடுகிற ஒரு உந்துதல், ஒரு ஒரு வேட்கை, ஒரு ஒரு காதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு முறையான விமர்சன விசாரணை இதுல முக்கியமாக இருக்கும் இந்த பிலோசபி. அடுத்த இன்னொரு ஆஸ்பெக்ட் அல்லது இன்னொரு நேச்சர் அடிப்படையான கேள்விகள்ல கவனம் செலுத்தும். மேலோட்டமான விஷயங்கள் அல்ல, ஆனா அடிப்படையான கேள்விகள்ல கவனம் செலுத்துகிற ஒரு விஷயம்தான். வேருக்கு போய் அதை ஆராய்கிற ஒரு விஷயம் உண்டு. அடுத்ததா நாங்க சொன்ன விஷயம் அனுமானங்களை, அசம்ஷன்ஸ் என்று சொல்லி வாழ்க்கையில் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அனுமானங்கள். அது தனிப்பட்ட மனித வாழ்க்கையாக இருக்கலாம், சில வழியில சமுதாயமாக இருக்கலாம், சில வழியில குடும்பத்தமாக இருக்கலாம், திருச்சபையில் இருக்கக்கூடிய அனுமானங்கள். இப்படியான விஷயங்களை கேள்விக்குள்ளாக்கும் ஒரு 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 பிலோசபர் அல்லது ஒரு பிலோசபி மைண்ட் உள்ள ஒருவர் இந்த பிலோசபி நிச்சயமா இந்த கேள்விகளை கேட்கும். அப்படி கேட்கும்போது நாங்க பயப்படுறது இதுல இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் தான் அப்படின்னு சொன்னா, எங்களோட விசுவாசம், நாங்க கட்டி வச்சிருக்கிற விசுவாசத்தை ஒரு பிலோசபி என்ற ஒரு ஒரு கண்ணை வச்சு நாங்க ஷூட் பண்ணி எல்லாத்தையும் இல்லாக்கி ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பயம் வரும் டக்குன்னு. அப்படியான பயம் நியாயமானது. ஆனா அதுல பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்க வைத்திருக்கக்கூடிய இந்த எங்களுடைய விசுவாசமோ நம்பிக்கைகளோ சரியான ஃபவுண்டேஷன்ல நாங்க வச்சிருக்கிறோம்னு சொன்னா பயப்பட தேவை. சரியான உறுதியான பாறையின் மீது கட்டப்பட்ட விஷயத்துல அது டெஸ்ட் பண்ணி இல்ல இதுல உண்மை இருக்கு அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வரும்பொழுது எங்களுக்கு அந்த கேள்வி கேட்கிறது, அனுமானங்களை கேள்விக்குள்ளாக்கமாகவே பிலோசபி முக்கியம் இல்லைன்னு நாங்க சொல்ல மாட்டோம். அந்த கேள்விகளை கேட்டாலும் எங்களுக்கு தெரியும் அது மீண்டும் மீண்டும் எப்படி தங்கம் நெருப்புல புடமிடப்பட்டு ஜொலிக்குதோ அதே போல இந்த விஷயங்களும் உண்மை உயர்ந்து எங்கே இருந்தாலும் அது எரிந்து கொண்டே இருக்கும் அப்படின்றதுதான் இதுல இருக்கிற விஷயம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு உண்மையான விஷயம் இல்லாத ஒரு அனுமானம், அது ஒரு கட்டுக்கதை அல்லது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன விஷயம், அது பெருசா உண்மை இல்லை அப்படின்னு சொன்னா அது அப்படியே காலத்துல இல்லாம போயிடும். அவை நிலைத்து நிற்கிற விடயங்கள், சரியான விஷயங்கள், டெஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்வாங்க. எந்த காலமானாலும் உண்மை எப்படியுமே நிலைத்திருக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, இதுல என்ன நாங்க விஷயங்களை நாங்க சொல்றோம் அப்படின்னு. ஸோ விசுவாசத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சில யோசிக்கலாம். அப்படி இல்லை. சரியான புரிந்துணர்வு பிலோசபி என்பது விசுவாசத்துக்கு எதிரானது இல்லை, சரியான விசுவாசத்தை தேடி எங்களை உறுதியாக்குற ஒரு விஷயம் தான். பிலோசபி படிக்கும்போது எங்களுடைய விசுவாசம் இல்லாம போயிடும் அப்படின்றல. சரியான விசுவாசத்தை நாங்கள் தேடி தேடி இன்னும் இன்னும் எது சரியோ அதுக்கு நாங்க போவோம். அப்ப நாங்க நம்புகிற ஆண்டவர், எங்களுடைய விசுவாசம் உறுதியானது, பாறை மீது கட்டப்பட்டிருக்கு, எங்களுடைய விசுவாசம் எங்களுக்கு பலமானது அப்படின்னும் போது அது எங்களுக்கு என்ன உறுதியாகும், வேதாகமம் எங்களுக்கு என்ன உறுதியாகும், அதுல இருக்கிற பிரின்சிபல்ஸ் எங்களுக்கு உறுதியாகும், ஆண்டவர் வழங்குகிற தூய ஆவியான ஒரு உறுதியாகும், திருச்சபையுடைய படிப்பினைகள் எங்களுக்கு இன்னும் இன்னும் உறுதியாகும். ஏன்னா அது எல்லாமே சொலிடான ஃபவுண்டேஷன்ல கட்டப்பட்டிருக்குன்றது பல டைம் 2000 வருஷ கால டெஸ்டிங்ல நிலைத்து நிற்கிற விஷயங்கள். அனுமானங்களும் இருக்கு, முக்கியமில்லாத விஷயங்கள் நிச்சயமாக இருக்கு திருச்சபையில், இல்லை அப்படின்னு அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படி இல்லாம போயிடும். ஆனா நிலைத்து இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் திருச்சபையில் இருக்கக்கூடியது, என்னுடைய விசுவாசத்துல இருக்கக்கூடிய கொள்கைகள், நம்பிக்கைகள் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொன்னா இந்த இந்த பிலோசபி கேள்வி கேட்டாலும் நிலைத்து நிற்கிறது. அது எங்க தனிப்பட்ட வாழ்க்கையும் அது அப்படித்தான் இருக்கும். ஸோ பிலோசபி படிக்கிறத கொண்டு நாங்க பயப்பட தேவையில்லை. மாறாக எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் ஆழமாக்குகிற ஒரு அப்ரோச்சா தான் அது இருக்கும். அதை பற்றி நாங்க இன்னும் கூட கூட நீங்க யோசிக்கும் போது உங்களுக்கு விளங்கும். ஆனா அந்த அந்த உண்மையை தேடுகிற அந்த ப்ரோசஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு சரியானது எது என்று சொல்லி இன்னும் இன்னும் தெரிய வரும். ரைட். ஐந்தாவது நாங்க இப்ப பார்த்த விஷயம், ஏன் என்கிற இந்த கேள்வி அல்லது காரணத்தை கண்டுகொள்கிறது. ஏன் என்று சொன்னா என்ன காரணம் என்று சொல்லி அந்த காரணத்தை கண்டுகொள்ளுகிற அந்த தேடல் இந்த பிலோசபிக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கு. தத்துவம் அதனுடைய கூற்றுக்களை, விடயங்களை ஆராய்ச்சி செய்யும் போது பகுத்தறிவை நம்பி ரீசன் அவுட் பண்ணும் பொழுது ஏன் என்கின்ற கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது ரீசன் அவுட் பண்ணி தர்க்க ரீதியாக தன்னுடைய வாதத்தை வைக்கும் போது இந்த கேள்வி ஏன், என்ன காரணம் என்கின்ற கேள்வி மிக முக்கியமான ஒரு விஷயமாக கொள்ளப்படும். ஆறாவது
பிலோசபியினுடைய பகுதி என்ன அப்படின்னு போது இது ஒரு பரந்த ஒரு பகுதி. உங்களால யோசிக்கலாம், ஒரு பெரிய ஒரு ப்ரோடான ஒரு ஸ்கோப் இருக்கு, ஒரு ஒரு வாஸ்ட் ரேஞ்ச், ஒரு டாபிக்ஸ், பிரான்ச்சஸ், அப்படி பல பல பகுதிகளை உள்ளடங்கும் என்று சொன்னா மனித வாழ்க்கைக்கு அப்படிதான் பல பல விஷயங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு உண்மையாக தேவையாக இருக்கு. யதார்த்தத்தின் தன்மை அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்த இருப்பியல் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதாவது இந்த எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய நாங்கள் இருத்தலியல், மெட்டபிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பாடம் பிலோசபியினுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரான்ச். இந்த பெரிய ஆழமா நாங்க பார்ப்போம். நீங்க இப்ப இதுல விளங்கிக் கொள்ளுங்க, இந்த பிலோசபி இப்ப யோசிச்சு பாருங்க, சைக்காலஜி என்று சொல்லும் பொழுது அது மைண்டை மட்டும் படிக்கிற ஒரு விஷயம், அதே ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா சைக்காலஜி என்பது மைண்டை மட்டும் படிக்கிற விஷயம். பிலோசபி என்னும் பொழுது பல மனித வாழ்க்கைக்கு முக்கியமான கேள்விகள் இருக்கிற பல விடயங்களை அதற்குள்ள உள்வாங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு பரந்த அளவிலான தலைப்புகள், கேள்விகள், பிரான்ச்சஸ் உடைய ஒரு விஷயம், ஒரு பகுதி. அறிவை பற்றி அது ஆராயும். அறிவியல் அல்ல, அறிவாய்வியல் அப்படின்னு சொல்ற விஷயம். அறிவியல் என்பது டெக்னாலஜி, ஆனா அறிவாய்வியல் என்றது அறிவை எப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றது, அறிவை பெற்றுக்கொள்வது, பெற்றிருக்கிற அறிவு சரியானதா, எப்படி நாங்கள் அறிவை பெற்றுக்கொள்றோம் என்று அது சம்பந்தமான ஆராய்ச்சியை செய்கிற ஒரு துறை அறிவாய்வியல், எபிஸ்டமாலஜி என்று இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, ஒரு பகுதி, ஒரு பாடம். அடுத்தது அறநெறின்னு நாங்க சொல்லக்கூடிய அல்லது நெறிமுறை இயல் என்று சொல்லக்கூடிய பகுதி, மொராலிட்டி என்று சொல்றது அல்லது எத்திக்ஸ் என்று சொல்ற அந்த விஷயம். அது கிறிஸ்டியன் எத்திக்ஸா இருக்கலாம், ஒவ்வொரு ரிலிஜன்ல இருக்கக்கூடிய எத்திக்ஸா இருக்கலாம், அல்லது நேச்சுரலாக மனிதனுக்கு இருக்கிற எத்திக்ஸாக இருக்கலாம். மனித வாழ்க்கையில அறநெறின்னு நாங்க கொள்ளக்கூடிய விடயங்கள் என்ன, அது சமுதாயம் வேறுபடலாம். அது அது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எதுல தங்கி இருக்கு இந்த அறநெறி சட்டங்கள், அந்த சட்டங்கள் ஒவ்வொரு நாடுகள்லையும் வேறுபடலாம். ஆனா ஒரு சில சட்டங்கள் எல்லா நாட்டிலையுமே ஒரே மாதிரியாக தான் கொள்ளப்படும். நேச்சுரல் லோவின் மீது தங்கி இருக்கிற சட்டங்கள், ஒரு மனிதனை மதிக்க வேண்டும் என்றது, அல்லது மனிதனை நீங்க கொல்ல முடியாது, உயிரை கொல்ல முடியாது. இப்ப அந்த அளவுக்கு நாங்க வந்துட்டு இருக்கோம், எந்த உயிரையும் நாங்கள் சும்மா கொல்ல முடியாது என்கின்ற நிலை இன்றைக்கு உலகத்துல பெரும்பாலும் ஒரு பரவலாக எடுத்துக்கொள்ளும். அதுல மனிதனை நீங்க கொல்ல முடியாது அப்படின்ற ஒரு நிலை இன்றைக்கு உலக நாடுகள், பல நாடுகள்ல ஒன்றாக மனிதர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஒரு விஷயம். உண்மை பேசுவது, இப்படியான மோராலிட்டி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனா அதுக்கான விதிவிலக்குகள் வரும், கேள்விகள் வரும். இந்த விஷயங்களை படிக்கிற விஷயம் தான் இது அறநெறியியல் என்று சொல்லக்கூடியது, அல்லது நெறிமுறையியல் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த பகுதி. அது பிலோசபியினுடைய ஒரு பகுதி தான். அடுத்ததாக இருக்கிற பகுதி அழகியல் என்று சொல்லக்கூடியது, அழகை ஆராய்ச்சி செய்கிறது. இப்ப ஒரு விஷயத்த அழகு என்று சொல்றோம், ஒரு இது அழ இல்ல அப்படின்னு சொல்றோம் என்று சொன்னா அது அதை பற்றி படிக்கிற ஒரு விஷயம் பிலோசபிக்கெல்லாம் வரும். அழகியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பாடம். அழகு என்றால் என்ன, பியூட்டி என்றால் என்ன, அதற்கான வரவிலக்கணங்கள் என்ன என்று சொல்லி படிக்கிற விஷயம். அடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு பிரான்ச், பிலோசபியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரான்ச் தர்க்கம் என்று சொல்லக்கூடிய லொஜிக், அல்லது பகுத்தறிவினுடைய அமைப்பு என்று சொல்லலாம், அல்லது தர்க்கம் இயல் என்று சொல்லக்கூடிய லொஜிக் என்று சொன்னா எப்படி இந்த ஒரு லொஜிக்கலான ஆர்கியூமெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி எங்களால எப்படி சொல்ல முடியும்? இதுல லொஜிக் இல்ல, நீங்க சொல்ற கதையில லொஜிக் இல்ல. அந்த அந்த வீடியோல நாங்க பார்த்தோம், நேற்று இரவு மழை பெஞ்சது, கூரைக்கு மேல நான் உடுப்பு போட்டு வந்தா நான் நினையல என்று சொன்னா அதுல அப்படி நடக்க முடியாது. முதலாவது பிரமிஸுக்கும் ரெண்டாவது பிரமிஸ், முதலாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இடையில தொடர்பு இருந்தா மூன்றாவது ஸ்டேட்மெண்ட்களுக்கு வர முடியும். மூன்றாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்போது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னா மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் பிழைக்கும். லொஜிக், பேசிக்கான லொஜிக்கை பற்றியும் நாங்க பார்ப்போம். ஸோ இது பிலோசபியில இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு பிரான்ச், வெலிடான ரீசனிங், தர்க்கத்துக்கான லொஜிக்கலாக நாங்க எங்களோட ஆர்கியூமெண்ட் நாங்கள் செய்கிறோமா அப்படின்றது. அப்ப அதுலதான் அந்த ஃபெலசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிழைகள், தர்க்க பிழைகள் என்ன, அந்த தர்க்க பிழைகளுக்கான பல தர்க்க பிழைகளை பற்றி நாங்க பார்ப்போம். இந்த இந்த பிலோசபி தான் அதையும்
கருத்துல கொள்ளும் வந்து இப்ப சாதாரணமா தமிழ்ல நாங்க சொல்லுவோம் வந்து ஓகே, சில சில தர்க்க பிள்ளைகள் இருக்கு வந்து இப்ப சொல்லாம வந்து ஒரு ஒரு இமோஷனல் ஆக்கிட்டு ஒருத்தர் இமோஷனல் ஆக்கி போட்டு ஓ அப்படியே அவர் சொல்றது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையில் அவர் இருக்கிறார் அவருடைய சொல்றது உண்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கவலையா இருக்கிறார் என்பது சரி, ஆனா அதனால அவர் உண்மையை தான் சொல்றார் அப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அல்லது இந்த மாதிரி தர்க்க பிழைகள் பல இருக்கு வந்து ஆஹ் நாங்க அதை பெரிய ஆழமா பார்ப்போம் வந்து ஆனா ஆஹ் இப்ப சொல்லலாம் வந்து இன்னொரு தற்கொலை வந்து சாதாரண தமிழ்ல சொல்லுவான் வந்து ஒரு வடிவேல் ஜோக் ஒன்று இருக்கு வந்து வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்றது. அது ஒரு தற்கொலை வந்து ஆனா நாங்க மைண்ட்ல நெச்சுக்கொள்வோம் வந்து ஓகே, அப்படி ஒரு சில பேர் வந்து இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஆனா ஆளை பார்த்தா பொய் சொல்ல மாட்டாங்க அப்படி இல்லை வந்து அவ லொஜிக் வந்து என்ன செய்யும்னு சொன்னா ஓகே, நீங்க சொல்ற எங்களோட ஆர்கியூமெண்ட் வந்து சரியான ஆர்கியூமெண்டா அந்த ஆர்கியூமெண்ட் வந்து முதலாவது சொல்றது ரெண்டாவது சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி டிடக்ஷன் மெத்தட்ல இண்டக்ஷன் மெத்தட்ல சரியான விளைவுகளுக்கு சரியான விடைகளை அதை கொண்டு போகுதா அப்படின்ற பகுதியும் வந்து பிலோசபி ஆராய்ச்சி செய்யும். இதை விட ஒவ்வொரு பாடங்களுக்குள்ளேயும் வந்து நீங்க பார்க்கலாம் வந்து பிலோசபி இன்னும் இன்னும் ஆழமாக பறந்து செல்லும். இது மூன்றாவது சாப்டர் எங்களுடைய பகுதி அதான் வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் பிலோசபி அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம் வந்து அதுல ஆழமா நாங்க போறது இல்லை வந்து ஆனா உங்களுக்கு தெரியும் அதாவது தெரியும் நம்ம வந்து மனித வாழ்க்கையில் அடிப்படையான கேள்வி ஏன் இவ்வளவு பெரிய ஒரு படிக்கிற ஸ்கோப் வந்து பெருசா பிலோசபி இருக்குன்னு சொன்னா இதான் காரணம். என்னது இது என்ன பிலோசபி எதை படிக்குது? மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை கேள்விகளை வந்து அது ஆராய்ச்சி செய்யுது. அடிப்படை கேள்விகள் பல இருக்கு. முக்கியமான பகுதியில் ஒரு 6 7ன்னு நாங்க சொன்னாலும் அதுவே பெரிய ஒரு பகுதிக்கான ஒரு 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 நுழைவாயில் தான். இதுக்குள்ள போனா இப்ப நாங்க சொன்ன மாதிரி மோராலிட்டின்னு சொல்லக்கூடிய அறநெறின்னு சொல்லும் பொழுது அந்த அறநெறியிலேயே வந்து பல பல விடயங்களை நீங்க கொண்டு போகலாம். யோசிச்சுட்டே போகலாம். அறிவு எடுத்துக்கொண்டா அதே மாதிரி தான் அறிவாய்வியலும் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஒரு துறைக்குள்ள கொண்டு போக மாட்டேன். எக்ஸிஸ்டன்ஸ் போது எங்களுடைய மெட்டபிசிக்ஸ் வந்து இன்னொரு துறைக்குள்ள எங்களை சிந்தனையை அப்படியே எடுத்துக்கொண்டு போவோம். ஒரு பெரிய உலகத்தில் இருக்கக்கூடிய பல மிக மிக பெரிய ஒரு விஷயம் தான் இந்த பிலோசபி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு பாடம். ஸோ பரந்த ஒரு பகுதி என்பதை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளணும். இந்த பிலோசபி கற்கிற அந்த விடயம் ஆராய்ச்சி செய்கிற விஷயம் அதை நினைச்சு பயப்பட தேவையில்லை. ஆனா மனிதர்கள் நாங்க இந்த விஷயத்தை செய்துட்டே இருக்கிறோம். பிலோசபி நாங்க எல்லோருமே செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் தான். ரைட். 7வது விஷயம் என்னன்னு சொன்னா ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்றது பிரதிபலிப்பு சிந்தனை அப்படின்னு சொல்லலாம். ரிஃப்ளெக்டிவ் பிலோசபி என்ன செய்யும் என்று சொன்னா எப்பயுமே வந்து அனுமானங்களை சிந்தனை அது கேள்விக்கு உள்ளாக்கும். அது மட்டுமல்ல அதனுடைய ஒரு இந்த டிசிப்ளின் வந்து ஒரு விஷயங்களை வந்து தானாகவே சிந்தித்து சிந்தித்து ரிஃப்ளெக்டிவ் திங்கிங்ல ஒரு ஒரு தடவையில வந்து அது தான் கேள்வி கேட்பதையும் வந்து கேள்வி கேட்கும். கேள்வி கேட்கிற முறை சரியான்னு சொல்லி கேள்வி கேட்கும். தான் சிந்திக்கிற முறை சரியான்னு சொல்லி கேள்வி கேட்கும். எடுத்துக்கொண்ட அனுமானங்கள் இப்ப ஒரு 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 ப்ரோசஸுக்கு பிறகு நாங்க ஒரு சில விஷயங்கள் சரின்னு சொல்லி நாங்க இப்ப நம்பி வச்சுக்கொள்வோம். ஓகே, நான் இத்தனை வாழ்க்கையில வந்து எனக்கு இந்த விஷயம் முக்கியம் என்று சொல்லி நான் எடுத்து வச்சுக்கொள்றேன். ஆனா பிலோசபி கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதையும் கேள்வி கேட்கும். எடுத்து வச்சுக்கொண்ட அசம்ஷன்ஸையும் கேள்வி கேட்கும். ஸோ இது பிலோசபியினுடைய ஒரு ஒரு தன்மை வந்து ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அது எப்பயுமே ஒரு அலர்ட்டாக இருந்து சுய விழிப்புணர்வோடு இருந்து பிலோசபி மைண்ட் உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஓய்ந்து இருக்க மாட்டாங்க. பிலோசபி மைண்ட் எங்களுக்கு இருக்கிறவர்கள் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னா எப்பயுமே வந்து எப்படி வந்து ஒரு ஒரு நெருப்பு வந்து மறுபடியும் மறுபடியும் ஊதி ஊதி அது நெருப்பு எரிகிறது மாதிரி எப்பயுமே வந்து எரிந்து கொண்டே இருக்கும். அது எங்களுக்கு தெரியும் எரிகிற நெருப்பு கொஞ்ச காலத்துக்கு பிறகு சாம்பல் படிஞ்சிருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த அந்த நெருப்பு வந்து அப்படியே அனலை நெருப்பே இல்லாத மாதிரிக்கு அப்படியே சாம்பல் மூடி இருந்தாங்க. ஆனா பிலோசபி மைண்ட் உள்ளவர்கள் அல்லது பிலோசபி செஞ்சு கொண்டிருக்கிறவர்கள் இந்த பிலோசபர்ஸ் எல்லாமே வரலாற்றுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா எத்தனை வயதானாலும்
அவங்களுடைய அந்த நெருப்பு அவங்களுக்குள்ள பற்றி கொண்டே இருக்கும். உண்மையை நோக்கியவர்களாக அவங்களோட வார்த்தைகள் பேசி அப்படியான மனிதர்களை நீங்க லைஃப்ல நீங்க பார்த்திருப்பீங்க. வயதானவர்களா இருப்பாங்க, ஆனா சரியான ஷாப்பான உண்மை என்னன்னு சொல்லி ஞானம் பெற்றவர்களா இருக்கிறவங்க அது அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த ஞானத்தின் காதல் அப்படின்னு சொல்ற பிலோசபி, ஞானம்ன்றது வயதோட பிறகு ஒரு விஷயம் இல்லை. அறிவு நாங்க நிறைய பெற்றுக்கலாம், நாலேஜ் நாங்க நிறைய பெற்றுக்கலாம். நாலேஜ் உள்ளவர்கள் எல்லாரும் ஞானம் அடைந்தவர்கள் கிடையாது. ஞானம் அடைந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் ஞானம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகரிக்குதோ அவ்வளவுக்கு அவங்க தங்களோட தாழ்ந்த மனிதர்களா வருவாங்க. இந்த உலகத்துல தாங்க எவ்வளவு சின்ன ஒரு சின்ன துரும்புன்றது அவங்க உணர்வாங்க. உண்மை என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வரும் பொழுது தலை வணங்குவாங்க. இது யாரா இருந்தாலும் பயப்பட போறது. அந்த மாதிரியான மனிதர்கள் அது வயது ஆக ஆக இந்த ஞானம் என்ற விஷயம் அதிகரித்து கொண்டு வரக்கூடிய ஒரு 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 சுபாவ மனிதர்களுக்கு இருக்குவாங்க. சோ இந்த பிரதிபலிப்பு சிந்தனை, சுயமாக விழிப்புணர்வோடையே இருக்கிற ஒரு 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 மனப்பான்மை இந்த பிலோசபிக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பிலோசபிக்கல் மைண்ட் உள்ளவர்களுக்கு இருக்கும். அது எங்களோட அன்றாட வாழ்க்கையிலையும் கூட நாங்க சில வயதானவர்கள் நாங்க அந்த மாதிரி விஷயங்களை நாங்க பார்க்கலாம். அல்லது பெரிய பெரிய மத தலைவர்கள், ஈவன் மகாத்மா காந்தி, வரலாற்றுல வந்த தலைவர்கள், நெல்சன் மண்டேலா உதாரணமா நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அவங்களோட ஹிஸ்டரியில நாங்க பார்த்த மனிதர்கள், அல்லது போப் பிரான்சிஸ், இந்த மாதிரியான பெரிய பெரும் தலைவர்கள், அவர்களுடைய அவங்களோட வாழ்க்கையை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நெல்சன் மண்டேலாவை நீங்க எடுத்துக்கொண்டீங்க சொன்னா 27 வருஷம் அவரை சிறையில் அடைக்கிறாங்க. ஒரு அவருடைய வாழ்க்கையில பெரும் பகுதி சிறையிலேயே போயிடுது. சொலிட்டியூட், தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறையிலேயே அவருடைய வாழ்க்கை போகுது. இவரை 90கள் 93 94 அவரை ரிலீஸ் பண்ணும்போது அவருக்கு அப்பவே கிட்டத்தட்ட நல்ல வயசாயிடுச்சு. 90, அவருடைய வயசு கிட்டத்தட்ட வாழ்க்கையில பெரும் பகுதியான காலத்தை அங்க இழந்த பிறகு வெளியில வரும்போது, சிறையில இருந்து ஒருத்தர் வெளியில வர்றாரு மகிழ்ச்சியோட, எந்த விதமான கிரட்ஜும் இல்லாம வெளியில அவர் வர்றாரு அப்படின்னும் போது இந்த உலகம் அப்படியே அவரை அவர் பேசும்போதோ, அதுவும் குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா பிளவுபட்டிருந்த நாடு, வெள்ளையர் கருப்பர்கள் என்று சொல்லி பிளவுபட்டிருந்தது. இந்த டைம்ல அந்த நேரத்துல எதிர்பார்த்தாங்க இப்ப மெஜாரிட்டியா இருக்கிற கருப்பின மக்கள் ரிவெஞ்ச் எடுக்கும். ருவாண்டால செய்த மாதிரியோ அல்லது ஒரு சில ஆப்பிரிக்கன் நாடுகளை செய்த மாதிரியாக மைனாரிட்டியா இருக்கிற இந்த வெள்ளையர்களை நாங்க ரிவெஞ்ச் எடுக்கணும், நாங்க தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கும்போது அந்த அப்ரோச் நெல்சன் மண்டேலா எடுக்கல. அவருடைய அப்ரோச் அதனால அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்டார். இவர் எங்களுக்கு துரோகியா இருக்கிறாருன்னு சொல்லி அவருடைய கருப்பின மக்கள் ஒரு சில பேர் பிள்ளையா புரிந்து கொண்ட நிலையும் இருக்குவாங்க. இந்த சோ அந்த மாதிரியான முடிவுகள் அவருக்கு எடுக்க முடிந்தது எப்படின்னு சொன்னா இந்த ஞானம் அவருக்கு இருந்த அந்த உண்மையை தேடுகின்ற அந்த ஞானம் மகாத்மா அதிகமா தான் நடந்துச்சு. சோ ஓகே, வரலாற்றுகளை நாங்க அப்படி அந்த மாதிரி யோசிக்கலாம். ஆனா இதுல என்னன்னு சொன்னா இந்த ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் சொல்ற ஒரு விஷயம் மிக மிக முக்கியமானது. பிலோசபி மைண்ட் உள்ள ஒருவருக்கு, அது எங்கள் எல்லாருக்குமே இருக்க வேண்டிய விஷயம். அது எப்பயுமே நாங்க செய்து கொண்டே இருப்போம். ரைட். அடுத்ததான விடயம் 8வது, புரிதலுக்கான தேடல். பதில்கள் எங்களுக்கு அவசியமானது உறுதியான பதில்கள் அல்ல. பதில்கள் எங்களுக்கு கிடைக்கும், ஆனா அந்த பதிலை புரிந்து கொள்றதுக்கான தேடல் தான் பிலோசபிக்கு முக்கியமா இருக்கு. தத்துவம் உண்மையையும் தெளிவையும் தேடும் போது அது பெரும்பாலும் எளிதான அல்லது உலகளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட பதில்கள் இல்லாத கேள்விகளை கையாளுகிறது. ஒரு ஈஸியான பதில அது தேடி கிடைக்கிறது இல்லை. அது எதை நோக்கி போய்கொண்டிருக்கும் சொன்னா அண்டர்ஸ்டாண்டிங்காக, புரிதலுக்கான ஒரு தேடல் தான். கொஞ்சம் விளங்கி கொண்டீங்கன்னா சரி. ஓகே, சிம்பிளான ஒரு ஆன்சரை கொடுத்தாச்சு. மேபி வேற வேற சயின்சஸ் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சது, ஓகே என்னட்டு அமைதியாயிடும். ஆனா பிலோசபி என்னன்னு சொன்னா ஓகே, பதில் இருக்கு, ஒரு பதிலோ 2 3 பல பதில்கள் இருக்கு, ஆனா அந்த பதிலை புரிந்து கொள்ளுகிற தேடல் என்பது பிலோசபிக்கு மிக மிக முக்கியமானது. இப்ப இந்த தத்துவ விசாரணையில நாங்க அதாவது இந்த ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் அல்லது இந்த கிரிட்டிக்கலான
சிஸ்டமேட்டிக்கான கிரிட்டிக்கலான ரீசனிங் அவுட் ப்ரோசஸ் அந்த திங்கிங்ல வந்து நாங்க எதை நோக்கி நாங்க போய் கொண்டிருக்கிறோம்னு சொன்னா இந்த விடைகளுக்கான புரிதல் என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்ற ஒரு ஒரு விஷயம், இன்னொரு ஆஸ்பெக்ட் உண்டு. ஓகே, நாங்க பார்க்கிறோம் வந்து தத்துவத்தினுடைய தன்மைகள் என்னன்னு சொல்லி நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய இன்னொரு விஷயம் தான் இது வந்து. ஒன்பதாவது வந்து அறிவார்ந்த மற்றும் நடைமுறை பொருத்தம். தத்துவ விசாரணை நாம் உலகை எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் மற்றும் நம் வாழ்க்கையை எவ்வாறு வாழ்கிறோம் என்பதற்கு ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தும். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிலோசபி நாங்க எல்லோருக்கும், எங்கள் எல்லோருக்குமே ஒரு பிலோசபி, எல்லாருக்குமே எங்களுடைய தனிப்பட்ட பிலோசபிஸ் நிச்சயமாக இருக்கு. அந்த பிலோசபி தான் எங்களோட வாழ்க்கையினுடைய ஸ்டியரிங். எங்களோட வாழ்க்கையை நாங்க எப்படி வாழ்றோம்ன்றதுக்கு நாங்க இப்ப பிலோசபியை நீங்க சிஸ்டமேட்டிக்கா படிக்கும்போது உங்களால கொஞ்சம் கொஞ்சமா புரிந்து கொள்ள முடியும். ஓகே, இந்த லைஃபை வந்து கைட் பண்ணி கொண்டு போறது வந்து என்னன்னு சொல்லி. ஆனா எல்லா மனிதர்களுக்கும் அதான் செய்துட்டு இருக்கு. நாங்க புரிந்து கொண்டு செய்யறோமோ புரியாம செய்யறோமோ, எங்களோட வாழ்க்கையில முக்கியத்துவமான நாங்க கருதி வச்சு கொள்ற விஷயங்கள் இந்த இந்த திங்கிங் ப்ரோசஸுக்கு பிறகுதான். மனிதனாக இருக்கிற எல்லோருமே வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு 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 மிருகம் தான் மனிதன் வந்து. சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து ஆழமான கேள்விகளை கேட்டு கேட்டு சிந்தித்து ஒரு சில விஷயங்கள் தெளிவாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் தெளிவில்லாமலும் இருக்கலாம். ஆனா இந்த எடுத்து வச்சுக்கொள்ற இந்த இந்த பிலோசபிக்கல் டிசிஷன்ஸ், முடிவுகள், எங்களோட வாழ்க்கையினுடைய நாங்க எடுத்து வச்சிருக்கிற எங்களோட பிலோசபிஸ் என்று சொல்லி நாங்க எடுத்து வச்சிருக்கிற விஷயங்கள் தான் எங்களோட வாழ்க்கையை நாங்க எப்படி வாழ்றோம்ன்றதுக்கான எங்களை கைட் பண்ணி கொண்டு போற விடையும் இதாகத்தான் இருக்கு. அப்படின்னும் போது எங்களுக்கு எது முக்கியத்துவம் நாங்க கருதுற விடயங்கள், எங்களோட வாழ்க்கைக்கு எது முக்கியம், கடவுள் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறார், எங்களுடைய இயேசுவோடு எங்களுக்கு இருக்கிற பயணம் முக்கியமாக இருக்கு அப்படின்னு போது, அல்லது எங்களுக்கு அது மட்டும் இல்லை அதோட சேர்ந்து எங்களோட குடும்பம் எங்களுக்கு முக்கியமாக இருக்கு, அல்லது எங்களுக்கு வந்து நல் வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு, பணம் பொருள் எங்களுக்கு முக்கியமாக இருக்கு. இந்த மாதிரியான தேடல்கள், இந்த மாதிரியான நோக்கங்கள் வந்து எங்களுக்கு எங்களோட எங்களோட வாழ்க்கையை கைட் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கும். அந்த அப்படி போகும்போது தேவையில்லாம இருக்கிற விஷயங்கள்னு சொல்லி நான் கருதுற விடயங்கள் எங்களை விட்டு விலகி விலகி செல்லும். அந்த சோ இந்த தத்துவ விசாரணை அல்லது பிலோசபிக்கல் இன்குவாரியில வந்து நாங்க உலகத்தை எப்படி புரிந்து கொள்றோம் என்ற ஒரு புரிந்துணர்வு எங்களுக்கு வளர்றது மட்டுமல்ல, வாழ்க்கையை நாங்கள் எப்படி பார்க்கிறோம், அந்த வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழுகிறோம் என்கிற ஆழமான தாக்கங்களை வந்து இந்த பிலோசபி எங்களுக்கு ஏற்படுத்து. அப்படின்றத ஒன்பதாவது விஷயம் வந்து பிலோசபி எங்களோட வாழ்க்கையோட மிக மிக நடைமுறைக்கு பொருத்தமான ஒரு விஷயம். பத்தாவது விடயம், அதோட நாங்க ஒரு பிரேக் கொண்டு எடுக்கலாம்னு நினைக்கிறோம். வந்து 10வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தத்துவம் உண்மையையும் தெளிவையும் தேடுகிறது. அதே போல எளிதான அல்லது உலகளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட பதில்கள் இல்லாத கேள்விகளையும் அது கையாளுகிறது. இது ஏற்கனவே நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் தான். அதாவது வந்து ஒரு சில கேள்விகளுக்கான பதில்கள் எங்களுக்கு உடனடியாக கிடைக்காது. அந்த அந்த கேள்விகள்லயே நாங்க தங்கி இருப்போம். ஒரு பிலோசபி மைண்ட் உள்ள ஒருவர், நாங்க சில எங்களோட வாழ்க்கையில் அப்படித்தான். ஒரு சில கேள்விகளுக்கான இலகுவான பதில்கள் எங்களுக்கு இல்லை. அதுக்காக அந்த கேள்விகளிலே நாங்க அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த கேள்விகளோடய நாங்க எங்களோட லைஃபை நாங்க முன்னுக்கு போய்கொண்டிருக்கும் போது திடீர்னு சொல்லி ஒரு சில நேரத்தில் அந்த கேள்விகளுக்கு பதில்கள் வரலாம். அனுபவத்துல வரலாம், சில நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல ஒரு ஸ்பார்க்ல எங்களுக்கு வரலாம். ஒரு சில எங்களை அந்த பதில்கள் எங்களுக்கு நாங்க இருந்த பிறகுதான் எங்களுக்கு சில நேரத்தில் பதில்கள் கிடைக்கலாம். ஆனா இதுல என்னன்னு சொன்னா, தத்துவம் என்பது வந்து உண்மையை தேடுகிற ஒரு ஞானத்தை தேடுகிற அந்த ப்ரோசஸ்ல, தெளிவை தேடுகிற அந்த ப்ரோசஸ் தான் எங்களுக்கு முக்கியமாக இருக்கு. ஓகே, இது கேள்வியிலானவே வந்து நாங்க செட்டில் அடைவோம் வந்து, ஓகே ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன்ல, ஈஸியான ஒரு பதில்ல, உலகத்துல எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பதில் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி நாங்க செட்டில் அடைய மாட்டோம். இந்த பிலோசபிக்கல் மைண்ட் உள்ளவர்கள் வந்து ஒரு சில கேள்விகளோடு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க வந்து, ஏன் இந்த மாதிரியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் இல்லாத கேள்விகள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கு. துன்பத்தை பற்றிய ஒரு விஷயம் வந்து நாங்க வளமையா ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு விஷயம் வந்து, அது குறிப்பாக இன்னசென்டாக இருக்கிறவர்கள், ரொம்ப
ரொம்ப வல்னரபிளா எந்த பிழையும் செய்யாதவங்க துன்பப்படும் பொழுது இது ஏன் இந்த வேதனை, எதற்காக இந்த வேதனை வந்து இந்த மனிதர்கள் அல்லது இந்த பிள்ளைகள் அனுபவிக்கிறாங்க என்ற ஒரு கேள்வி தலைமை மிக கடினமான ஒரு கேள்வி அது. ஸோ இந்த தத்துவ விசாரணை வந்து இதுல நான் இது இது ஓகே, இது கஷ்டமான கேள்வி, இதுக்கு பதில் இல்லை, ஏதாவது ஒரு பதில செட்டில் ஆகும் அப்படி என்று சொல்றதுக்கு பிலோசபி உடன்படாது. இந்த கஷ்டமான கேள்விகள்லேயே தன்னுடைய காலத்தை செலவிட்டு கொண்டே முன்னோக்கி போய்கொண்டிருக்கிற அந்த பிலோசபிக்கல் மைண்ட் அப்படியாகத்தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பிலோசபி என்றால் என்ன அப்படின்னு அதோட நேச்சர் என்னன்னு சொல்லி நாங்க பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு இப்ப சாராம்சமா அவங்களை சொல்லலாம் வந்து தத்துவத்தினுடைய இயல்பு என்பது நேச்சர் என்று சொல்லக்கூடியது வந்து இது ஒரு ஞானத்தின் மீதான ஒரு அன்பு, பகுத்தறிவு, விசாரணை, அதற்கான ஒரு அர்ப்பணிப்பு, அதனால உந்தப்பட்டு அடிப்படையான கேள்விகளை கேட்டு சும்மா கேட்கறது இல்லை, அடிப்படையான கேள்விகளை கிரிட்டிக்கலாக விமர்சனமாக ஒழுங்காக பகுத்தறிவை கொண்டு மற்றும் விரிவான ஒரு ஆய்வாக இருக்க குறுகிய பதில்களை இலகுவான பதில்களை நோக்கிய பயணம் அல்ல. அந்த ப்ரோசஸ்ல வந்து இன்னும் இன்னும் விடைகளை வந்து தெளிவை கிளாரிட்டி அடைந்து கொள்ள எங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில முக்கியமான கேள்விகளை அதன் அப்படின்னும் போது எங்களை சுற்றி மனிதனை சுற்றி இருக்கக்கூடிய விடயங்கள், மனிதனுடைய உலகத்தை பற்றி, கடவுளை பற்றி, சிந்தனைகளை பற்றி, இப்படி பலமான ஆழமான அடிப்படையான விஷயங்களை புரிந்து கொள்ள நாங்கள் எடுக்கிற ஒரு தொடர்ச்சியான ஒரு செயல்முறை தான் இந்த தத்துவம் அப்படின்னு சொல்லி எங்களால சொல்ல முடியும், அல்லது பிலோசபி என்று எங்களால சொல்ல முடியும். ரைட். ஸோ இதுல